ஓம் ஈஸ்வரா குருதேவா. பௌர்ணமி எதற்காக தேர்ந்தெடுத்தது என்றால், இந்த சப்தரிஷி மண்டலங்களும் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் வரும்போது அந்த சக்தி நமது பூமிக்கு வருகின்றது. இது சமயம் அந்த சப்தரிஷிகளின் அருள்சக்தி நாம் பெற்று நாம் இருக்கப்படும் போது நம்மை சார்ந்தோ இந்த உடலை விட்டு பிரிந்து சென்றிருந்தால் அதனின் வலுத்துணை கொண்டு இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிரான்மாக்களை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணை செய்து உடல் பெறும் உணர்விலே அங்கே கரைக்க செய்யலாம். நாம் இங்கே இறந்த பின் சாம்பலை கங்கையில் கரைத்து விட்டால் பாவம் போகாது. ஆக இந்த உயிரான்மாவுடன் இணைந்த இந்த உணர்வின் உயிரான்மாக்களை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணை செய்தால் உடல் பெறும் உணர்வுகள் கரை. இதுடன் இணைந்த நிலைகளில் கணவன் மனைவி இங்கே வாழ்ந்தாலும் ஒருவர் இடைமறித்து சென்றிருந்தாலும் அவர்கள் விண் சென்றத்தின் அதே சப்தரிஷி மண்டலங்களின் ஆற்றலை பெற வேண்டும் என்றால் இந்த நினைவு ஆற்றல் கூடி அந்த கணவனும் மனைவியும் அங்கே ஒன்றாக இணைந்து என்றும் பேரின்ப வாழ்வும் பெருவாழ்வு வாழ இது உதவும். ஆக மகர்ஷிகள் காட்டிய அருள்வழியில் நாம் இதை செய்வோம். ஆகவே அவரவர்கள் குடும்பத்தில் இதற்கு முன் நாம் செய்ய மறந்திருந்தாலும் உங்களுடைய மூதாதையருடைய உயிரான்மாக்களை நீங்கள் அந்த பௌர்ணமி நாளன்று இதை போன்று அந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் குலதெய்வமான உயிரான்மாக்கள் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் வரும் உணர்வுகள் கரைந்து பேரின்ப பெருவாழ்வு வாழ வேண்டும், இன்றும் அழியா ஒளி சரீரத்துடன் வாழ வேண்டும் என்று நீங்கள் அடிக்கடி சொல்லி வந்தீர்கள் என்றால் அவர்கள் வேறொரு உடலுக்குள் போயிருந்தாலும் அந்த ஆன்மா அந்த உடலை விட்டு நீங்கி வெளிவரும் இந்த ஆன்மா அவருடைய உணர்வுதான் உங்கள் உடல். ஆக இவ்வழியில் நாம் தொடர்ந்து இந்த வலிமை பெற்றிருந்தால் அவர்களை வெண் செலுத்தி விடலாம். ஏனென்றால் இதற்கு முன் அறியாத நிலைகள் கடைபிடிக்காது விட்டுவிட்டோம். ஆனால் இதை இனியாவது மறவாது உங்களுடைய மூதாதையுடைய உயிரான்மாக்களை வெண் செலுத்துங்கள். இன்று ஒவ்வொரு குடும்பத்திலும் குலதெய்வம் என்று நாம் வணங்குகின்றோம். இவை அனைத்தும் மூதாதையுடைய உணர்வுகள் தான். குலதெய்வங்களை வணங்கப்படும் போது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த குடும்பத்திற்குள் அந்த ஆன்மா வந்து அது அருளாடத் தொடங்கி விடுகின்றது. உன்னை நான் காப்பாற்றுகிறேன் என்றுதான் ஆன்மாக்கள் சொல்லும். நாம் அவர்களை நமக்குள் இழுத்தாலும் அவர் உடலில் இந்த ஆசையின் உணர்வை இங்கு அருளாடி சொல்லும். ஆக மீண்டும் நாம் பூமிக்கு இழுத்து விடுகின்றோம். இவர்கள் கரைத்து மோட்சத்துக்கு போய்விட்டார்கள் என்று இவர்கள் சொல்லலாம். குலதெய்வங்களை வணங்கப்படும் போது இத்தகைய அருளாகிவிடும். ஆகவே என் குலதெய்வம் எனக்குள் வந்து அருளாடுகிறது என்று சொல்வார்கள், அதை மெச்சிக்கொள்வார்கள். ஆனால் இதையெல்லாம் அவர்களுக்கு நாம் பாவ செயல்களே தான் செய்கின்றோம். நம் குலதெய்வான உயிரான்மாக்கள் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து ஒளிவரும் சரீரம் பெற்ற பின் அதை எண்ணி இயங்கும் போது நமது வாழ்க்கையில் வரும் இருளை நீக்குமே தவிர, ஆக இப்போ இருளை நீக்கும். நாம் இந்த கடந்த காலத்தில் சாம்பலை பொசுக்கிவிட்டு கரைத்து விட்டு வந்தால் பாவம் போய்விடும் என்றும் வருடந்தோறும் குலதெய்வங்களை நாம் அணைத்து அவர்கள் கொடுக்க ஆகாரங்களை வைத்து நாம் வணங்கி அருளாடி அவருக்காக வேண்டி நாம் மெச்சிட என்றால் மீண்டும் இப்புவியில் பேயாகவும் மற்ற நிலைகளை அவர்கள் பிறவி இன்றைய நிலைகள் கடனுக்கு அழைத்துச் செல்வதுதான் இப்ப நாம் செய்யும் முறைகள். அதை விடுத்து நீங்கள் அந்த சப்தரிஷி மண்டலத்தோடு இணைத்து விட்டால் அவரின் உணர்வுகள் உங்கள் உடலிலே உண்டு. இந்த நினைவாற்றல் விண்ணிலே துரிதமாக செல்லும். அந்த அருஞானத்தை பெற்று இந்த வாழ்க்கையில் ஒரு இருளை நமக்குள் நீக்கி மெய்ப்பொருளுடன் ஒன்றி வாழும் இந்த வாழ்க்கையில் மகிழ்ந்து வாழ இது உதவும். ஆகவே பௌர்ணமி நாள் அன்று நீங்கள் அவரவர்கள் வீட்டிலே நாம் அமர்ந்துள்ள அந்த குடும்பத்தை சார்ந்தோ அல்லது நண்பர்கள் நாம் தியான வழி அன்பர்கள் இருந்தால் குறிப்பிட்ட இட வசதி இருந்தால் இதை போல கூட்டு தியானங்கள் இருந்து அவரவர்கள் குலதெய்வங்களை எண்ணி அந்த உயிரான்மாக்கள் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும், உடல் வரும் உணர்வுகள் கரைய வேண்டும், பேரின்ப பெருவாழ்வு வாழ்ந்து அவர்கள் என்றும் அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று இப்படி எண்ணிக்கொண்டிருந்தால் நாம் இதற்கு முன்னாடி செய்ய தவறிய கடமையை தவறிய அந்த அனைவர்கள் இன்னொரு உடலுக்குள் போயிருந்தாலும் இங்கு அந்த குடும்பத்தை சார்ந்தோர் இந்த வழிப்படி செய்தார் அவருக்கு பெரும் நிலைகள் அவர் ஏற்படும். அதன் வழி கொண்டு நீங்கள் பேரின்ப பெருவாழ்வு பெறக்கூடிய நிலையும் இந்த வாழ்க்கையில் இருநூற்றும் சக்தியை நீங்கள் பெறுவீர்கள் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன்.